வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 23வது தவணைத்தொகை 22வது தவணைத்தொகை கடந்த மார்ச் 13ஆம் தேதி வெளியாகணுதுங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎம் கிசானுடைய அடுத்த கட்ட தவணைத்தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் பிஎம் கிசானுடைய 23வது தவணைத்தொகையை இந்த மே மாதம் இறுதி இல்லைன்னா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிஎம் கிசான் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் பயன்பெற்றுட்டு வராங்க. 9 கோடி மக்கள் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயனளிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே இருப்பினும் தகவலின் அடிப்படையில் இந்த பணம் விரைவாக விவசாயிகளின் கணக்குகளில் வர வைக்கப்பட்டுள்ளதா என்பது தெரிகிறது. இந்த பணத்தை பெற விவசாயிகள் இகேஒய்சி அப்படின்றத முடித்து வைத்திருக்க வேண்டியது ஒரு அவசிய காலத்தில் ஒன்று. இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? இந்த மார்ச் 13, 2026 அன்று மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணை தொகையை வெளியிட்டாங்க. நாடு முழுவதும் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த நிதியை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் 23வது தவணை தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற விவசாயிகள் எதிர்பார்ப்பு காத்திருக்கின்றன. இருப்பினும் தகவலின் அடிப்படையில் பணம் விரைவாக விவசாயிகளின் கணக்குகளில் வர வைக்கப்பட்டுள்ளதா என்று தெரிகிறது. ஆனாலும் இந்த பணத்தை விவசாயிகளின் இகேஒய்சி முடித்திருப்பது அவசியம். இல்லைன்னா அந்த பணம் அவங்க அக்கௌண்ட்டில் வரதுக்கு கால தாமதம் ஏற்படும். இது தொடர்பாக மத்திய அரசு விதிகள் அனைத்துமே கடுமையாக்கப்பட்டிருக்கோங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்திற்கு தகுதியானவராக இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள pmkisan.gov.in இணையதளத்துக்கு சென்று உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். நோயோ ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்து கொண்டு விவசாய பதிவினை உள்ளிடவும். பின்னர் கேப்ஷாவை உள்ளிட்டு உங்கள் நிலையை நீங்களே அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தகுதியானவர் என்றால் 23வது தவணை உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். நீங்கள் தகுதியற்றவர்கள் என்றால் உங்கள் விவரங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக நீங்கள் புதிய விவசாய பதிப்பு நியூ ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இதில் ஒரு விஷயம், மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் அக்டோபர் மாதங்களில் பணத்தை விடுகிறது. அதன்படி 22வது மார்ச் மாத தவணைகளில் விடுபட்டதாக இருந்தாலும் இருப்பினும் 23வது தவணை தொகை ஜூலை மாதத்திலேயே விடுவிக்கப்பட உள்ளதால் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் மத்திய அரசு ஒரு வருடமாக தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்களை நீக்கி வருகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதன் காரணமாக தகுதியற்ற விவசாயிகள் நீக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிகிறது. புதிய விண்ணப்பதாரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆவணம் முழுமையாக சரிப்பாக இருந்தால் மட்டுமே அவர்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதனால் தொடர்பாக அனைத்து மாநில விவசாயிகளுக்கும் கவனமாக பரிசோதனைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் எந்த ஒரு தகுதியற்ற விவசாயத்திற்கும் பணம் கிடைப்பதில்லை. எனவே தகுதியான விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.